ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கு கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா மீன் குழம்பும் மீன் வறுவலும் வைக்கிறாங்க. அதான் பார்க்குறோங்க பாருங்கள். மீன் வறுவலை முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க பாருங்கள். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமேட்டு நல்லா நிறையா ஊற்றிக்கிட்டாங்க. முதல்ல கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அப்புறம் நிறையா ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓரளவு. குழம்பு நல்லா மசாலா எல்லாம் போட்டு மிளகா எல்லாம் போட்டு மீன் நம்ம பொரிக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. மசாலா போட்டு அப்புறம் நல்லா அப்படி பெரட்டி எங்கம்மா பெரட்டி வச்சுருக்காங்க. பார்க்க ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ அதை எடுத்து உள்ளே போடுறான். பார்த்தீங்களா, அப்படியே பொரிஞ்சு எண்ணெய் தெரிக்குதுங்க. எண்ணெய் தெரிக்குது அங்கே பாருங்க. இது சவுண்டு செம்மையாக இருக்குது கேட்கும் போதே. பாருங்க சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்க்கும் போதே. அப்புறம் அது குழம்புல போடுறதுக்கான மீன் 2 மண்டை உடம்பு பாருங்க இதில் போட்டுட்டாங்க. எனக்கெலாம் வந்து வாலுலாம் பொரிச்சா ரொம்ப பிடிக்கும். இது மண்டைனா குழம்புல ரொம்ப பிடிக்கும். நான் மண்டையும் உடம்போட வாலும் மண்டையும் நல்லா சாப்பிடுவேன் பாருங்க. அப்படியே குழம்புல போட்டு அப்படியே கிண்டுறாங்க. அப்புறமேட்டு இங்கே மீன் வறுவலையும் பொறுமையாக அப்படியே பெரட்டி விட்றாங்க. பெரட்டி விட்டால் தான் நல்லா ஃப்ரை ஆகும் உள்ளெல்லாம். இல்லைன்னா மேலே ஆப்பில் அப்படியே ஃப்ரை ஆகிட்டு மசாலா தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா இருக்காது. நல்லா இப்படி பெரட்டி விடணும். இவங்க முள்ளுலாம் வெளில வந்துடுச்சு பெரட்டும் போது பாருங்கள். அப்படியே பெரட்டி போட்டால் தான் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி மசாலா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்புல மீன் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் மீனை நம்ம பொரிச்ச பொங்கியும் மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு 2 பக்கட்டும். அப்புறம் சரி ஃப்ரை எல்லாம் ரெடி ஆன அப்புறம் தட்டில் அப்படியே சாப்பாடை வச்சா சாப்பாடு அடுத்து அப்படியே மீன் குழம்பு அப்படியே கிளறி அப்படியே மீன் கிண்டு அப்படியே எடுத்து வச்சா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே வாயில் வச்சு கரைஞ்சிரும். அப்புறம் மீன் வறுவல் 2 செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறக்கே நாக்கில் எச்சூறுதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தால் பசி தீரும்ன்ற மாதிரி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.